சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ராஜாங்கம் வீட்டில் கண்மணியோட கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக நடக்க போகுதுன்னு ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இங்கே எவ்வளவோ சேதுக்கிட்ட தமிழ்செல்வி எடுத்து சொல்லியும் தமிழ்செல்வியோட பேச்சை கேட்காம சேது அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கவும் கண்மணியோட கல்யாணத்தை பற்றி சொந்தக்காரங்க கிட்ட பேசவும் வேற என்னென்ன வேலை இருக்குன்னு ஒவ்வொன்றையும் சேது பார்க்குறாரு. அப்போ தான் இங்கே தமிழ்செல்வி பேசினது இங்கே சேதுவுக்கு ஞாபகம் வருது. சொந்தக்காரங்க வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க போகும்போது அவங்க சேதுக்கிட்ட பேசுகிறாங்க. ஏன்பா சேது, மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க நல்லவங்க தானே? மாப்பிள்ளைய பற்றியெல்லாம் நல்லா விசாரிச்சு தானே கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்கன்னு சேதுவோட சொந்தக்காரங்க சேதுக்கிட்ட கேட்க, ஆமாம், நீங்கள் ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை, என் பொண்ணுக்கும் இப்படி தான் ஒரு நல்ல வரன் வந்துச்சுன்னு மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்காமல் கல்யாணத்தெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அந்த குடும்பத்தை பற்றி, அதுவும் என் பொண்ணு மூலமாக எனக்கு தெரிய வந்தது. அந்த பிரச்சனை கண்மணிக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டிங்களான்னு கேட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அது ஈஸ்வரி சித்தி மூலமாக தான் இந்த வரன் வந்தது. அதனால் நம்பி நாங்கள் பெருசாக எதுவுமே விசாரிக்கல. ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க வந்து பேசுனதில் அவங்கள பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்மணியை விரும்பி தான் இந்த கல்யாணத்தை மாப்பிள்ளை செஞ்சுக்கிறாருன்னு சொல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க இப்படி தான் பேசுவாங்க செய்து. ஆனால் அதெல்லாம் நம்பி நம்ம வீட்டு பொண்ணை அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா தான் என்ன பிரச்சனைன்னே நமக்கு தெரிய வரும். எதுவாக இருந்தாலும் கண்மணியோட அண்ணனா பொறுப்பாக விசாரித்து இந்த கல்யாணத்தை நீ செஞ்சு வைக்கணும். கண்டிப்பாக கண்மணியோட கல்யாணத்துக்கு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொந்தக்காரங்க இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தமிழ்செல்வி பேசுகிற மாதிரியெல்லாம் இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை தமிழ்செல்வி உண்மையாக தான் மாப்பிள்ளையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசியிருப்பாளா? நான் தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நல்லா திட்டிட்டு வந்துட்டேனோ? தமிழ்செல்வி மேலே உள்ள கோவத்துலையும் தமிழ்செல்வி குடும்பத்து மேலே இருக்கிற கோவத்துலையும் அவங்க உண்மையை சொன்னதை கூட நான் தான் புரிஞ்சிக்காமல் இப்படி வந்துட்டேன் போல. பாவம் தமிழ்செல்வி, அவள் எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு ஒரு பொய்யான விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லுவா? கண்டிப்பாக தமிழ்செல்விக்கு ஏதோ ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கு. அதான் இப்படிலாம் நம்மக்கிட்ட மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பா போல. பத்திரிக்கை கொடுக்கறத விட முதல்ல கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர், அந்த குடும்பம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த கல்யாண பத்திரிக்கையெல்லாம் கொடுக்க ஆரம்பிப்போம். நம்ம இன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக அவங்களும் இப்படி தானே சொன்னாங்க. அதனால் இங்கே தமிழ்செல்வி சந்தேகப்படுறது உண்மைதானா, இல்லை அவள் என்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதானான்னு கண்டுபிடிக்கணும். இங்கே மாப்பிள்ளையை பார்க்குறத விட அவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு அவரை பற்றி முதல்ல விசாரிக்கணும்னு சேதுவும் கிளம்பி போகிறாரு. தமிழ்செல்வி காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது கருப்பு அங்கே வந்து, தமிழ்செல்வி நல்லா இருக்கியாமான்னு சொல்ல, அண்ணே நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் இப்போ கண்மணியோட கல்யாணத்துக்காக தானே வந்தீங்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னே. என்னால் பெருசாக சேதுவோட மனசை மாற்றவும் முடியல. நான் சொல்கிற உண்மையை சேது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் நாளைக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உண்மையை நம்ம எல்லார் முன்னாடியும் நிரூபிக்கணும் ஆதாரத்தோட. அது மட்டும் இல்லை, கல்யாணத்தை நிப்பாட்டி கண்மணியோட வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றணும். நல்ல வேலை சரியான நேரத்தில் நீங்களும் வந்தீங்க. நான் மாசமாக இருக்கிறதுனால பெருசாக எங்கேயும் என்னால் போய் உண்மையை கண்டுபிடிக்கவும் முடியல. எனக்கு நீங்கள் தானே உதவி செய்யணும். கண்மணியோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளையை பற்றி யாரும் இந்த வீட்டில் சரியாக விசாரிக்கல. அதுக்கு காரணம் ஈஸ்வரியே இந்த வரனை கொண்டு வந்ததாலையும் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர்னு ஈஸ்வரி சொன்னதால் நம்பி இந்த ஏற்பாடை செய்கிறாங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடந்தால் கண்மணியோட வாழ்க்கையில் பிரச்சனை வர்றது மட்டும் இல்லாமல் ராஜாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் கண்டிப்பாக அவமானப்பட்டு தலை குனிஞ்சு தான் நிற்பாங்க. என்ன அவங்க இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தில் உள்ளவங்கள அவங்க தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, ஆனால் ராஜாங்க மாமா கண்டிப்பாக யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. கற்பண்ணே, நீங்கள் எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க. மாப்பிள்ளையை பற்றின உண்மை நமக்கு தெரியணும். மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றியும், மாப்பிள்ளை உண்மையாகவே நல்லவர் தானா, அவர் உண்மையாகவே பிஸ்னஸ் செய்கிறாரா, இல்லை அவர் வேலையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, என்ன ஏதுன்னு விசாரித்து ஆதாரத்தோடு வாங்க. அப்போ தான் கண்மணியோட வாழ்க்கையை நம்ம வந்து காப்பாற்றவும் முடியும், உண்மை என்ன நிரூபிக்க முடியும் அப்படின்னு இங்கே வந்து தமிழ்செல்வி கருப்புக்கிட்ட பேசிகிட்ருக்க. இது எல்லாத்தையுமே அங்கே நின்று பார்த்துட்டு இருந்த தாமரை கேட்டுடுறாங்க. தாமரைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியா, அப்போ மாப்பிள்ளை மேலே தமிழ்செல்விக்கு சந்தேகம் வேற இருக்கா? அது மட்டும் இல்லாமல் தமிழ்செல்விக்கு ஏதோ ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கு போல. மாப்பிள்ளை அப்போ நல்லவர் இல்லை போலையே. இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட தமிழ்செல்வி பெரிய பெரிய வேலையெல்லாம் வேற செய்கிறா. கருப்பண்ணங்கிட்ட சொல்லி உண்மையை கண்டுபிடிக்க சொல்கிறா, ஆதாரத்தோட வர சொல்கிறா. எல்லார்கிட்டேயும் தமிழ்செல்வி நல்ல பேர் வாங்கி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினைக்கிறா. சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற தமிழ்செல்வி போடுற திட்டம் என்னைக்கும் நடக்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் உண்மையை அதுக்கு முன்னாடி நானே கண்டுபிடிச்சி எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கினா அப்புறம் சேது மாமா மனசு மாறிடுவார்.
என்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பார். ஆனால் இந்த தமிழ்செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க. தமிழ்செல்வி உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தான் நிறைய பேரை தெரியுமே. நான் ஃபோன் பண்ணி சொன்னாலே மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்ன்ற உண்மையை ஆதாரத்தோடு எனக்கு சொல்லிடுவாங்க. அதனால் மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறாரு, எப்படிப்பட்டவர், மாப்பிள்ளையோட குடும்பம் எப்படின்னு நான் முதல்ல இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறேன். கல்யாணத்தை நிப்பாட்டி ஆதாரத்தை நான் எல்லாருக்கும் காமிச்சு புரிய வைக்கணும் அப்படின்னு இப்படி யோசனை பண்ணிகிட்ருக்குறாங்க தாமரை. உடனே சாவித்திரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இங்கே என்னெல்லாம் நடக்குது, நீ என்னம்மா அமைதியாக உட்காந்துட்ருக்கன்னு சொல்ல. இல்லை தாமரை, கண்மணியோட கல்யாணத்துக்கு நம்ம தேவையான நகையெல்லாம் எடுத்தோம்ல, அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன்னு சொல்கிறாங்க சாவித்ரி. இதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமாமா, அந்த ஈஸ்வரி என்ன பெரிய திட்டம் போட்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு தாமரை சொல்லும்போது, என்ன திட்டம், உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, அம்மா இப்போ தான் இந்த தமிழ்செல்வியும் கருப்பு பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேம்மா. மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க ஏதோ பெரிய ஒரு உண்மையை மறைக்கிறாங்க போல. மாப்பிள்ளை ஒன்றும் அவ்வளோ நல்லவர்லாம் இல்லையா, ஏதோ அந்த ஆள் தப்புக்கு மேலே தப்பு செய்கிறாரு போல. அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும், ஆதாரத்தோட வாங்கன்னு கருப்பண்ணனை உண்மையை கண்டுபிடிக்க தமிழ்செல்வி அனுப்பியிருக்காமா. அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டி கண்மணியோட வாழ்க்கையை நாங்கள் தான் காப்பாற்றணும்னு எல்லாரும் முன்னாடி நல்ல பேர் வாங்கலாம்ல. அப்புறம் எப்பயும் போல் ராஜாங்க மாமா உன்கிட்டையும் என்கிட்டையும் நல்லா பேச ஆரம்பிச்சிருவாரு. ஈஸ்வரியை நல்லா பதில் கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஈஸ்வரி செஞ்சது பெரிய தப்புன்னு, நாம் செஞ்ச தப்புக்கு வீட்டை விட்டு நம்மளை வெளியில் அனுப்புனாங்கல்லம்மா. இந்த மாப்பிள்ளை குடும்பம் ரொம்ப நல்லவங்கன்னு இந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு வந்தது ஈஸ்வரி தானே. அப்போ ஈஸ்வரிக்கும் இதில் சரியாக ஒரு பதில் கிடைக்கும்ல. பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் ஈஸ்வரி அந்த குடும்பத்தை பற்றி தெரிஞ்சிருந்தோம் நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு ஈஸ்வரிக்கு ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருவோம். மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் ஈஸ்வரியை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாமா. அப்புறம் என்ன, நான் எப்படியாவது நம்ம நல்ல பேர் வாங்கிட்டோன்னா சேது மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்லம்மா. சேது மாமா மனசில் நான் இடம் பிடிக்கலாம்லம்மா. தமிழ்செல்வியும் சேது மாமாவும் ஒன்று சேரக்கூடாதுன்னா இந்த கண்மணியோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றின மாதிரி பெரிய உதவி செஞ்ச மாதிரி நாம் இந்த உண்மையை கண்டுபிடிக்கணுமா. அதான் உங்களை பார்க்க வந்தேன். நீங்கள் என்னடானா கண்மணியோட கல்யாணத்துக்கு என்னென்ன நகை போடலான்னு ஒவ்வொன்றையும் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்ல, தாமரை நல்ல யோசனை சொன்னேன். இப்போ தான் நீ இதெல்லாம் கேட்டுட்டு சொல்கிறல்ல, உடனே பாரு நான் யாருக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த கருப்பு சேதுன்னு இவங்க எல்லாரும் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் உண்மையை என் அண்ணன் முன்னாடி சொல்லணும். ஈஸ்வரிக்கு சரியான பதில் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த ஈஸ்வரியால், இன்றைக்கி அதே கஷ்டம் அந்த ஈஸ்வரி படுறதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு உடனே தாமரையும் சாவித்திரியும் அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை வீட்டை பற்றி சொல்கிறாங்க. உங்கள் மாப்பிள்ளையை பற்றியும் சொல்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்ட குடும்பம், மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறாரு, அவரை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ கொஞ்சம் அங்கே விசாரித்து எங்களுக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா சாவித்ரி, நீ சொல்லி நாங்கள் செய்யாமல் இருப்போமா. மாப்பிள்ளையை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்ல வசதியான குடும்பம். ஆனால் மாப்பிள்ளை தேவையில்லாமல் நிறைய பிரச்சனை செஞ்சு அப்பப்போ போலீஸ்கிட்ட வேற மாட்டிப்பார். அது மட்டும் இல்லைம்மா, மாப்பிள்ளை ஏற்கனவே ஒரு பொண்ணை வேற விரும்பியிருக்காரு போல். அந்த பொண்ணும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு மாப்பிள்ளையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணமே வேண்டான்னு போயிட்டாங்க போல். சொந்தத்தில் இருந்தும் யாரும் இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு தரலை. அப்புறம் எப்படிமா சரியாக விசாரிக்காமல் நீங்கள் இந்த மாப்பிள்ளையை ராஜாங்கத்தோட பொண்ணு கண்மணிக்கு நீங்கள் பார்த்தீங்க, ஏன் விசாரிக்கலையான்னு சொல்ல, இல்லைண்ணே விசாரித்தோம், ஆனால் இப்போ தான் மாப்பிள்ளையை பற்றி எங்களுக்கு தெரிய வந்தது. சொன்னவங்க எல்லாம் ரொம்ப நல்ல விதமாக சொல்ல அப்படியே நம்பிட்டோம். ஆனால் நாளைக்கு கல்யாணம், இப்போ தான் எனக்கே உண்மை தெரியுது. நீங்கள் இந்த மாதிரி மாப்பிள்ளையை பற்றி சொன்னது ரொம்ப சந்தோஷம்ண்ணே. இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் மாப்பிள்ளையை பற்றி உடனே ஆதாரத்தோடு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. பாத்தியா தாமரை, மாப்பிள்ளை ஏற்கனவே ஒரு பொண்ணை விரும்பியிருக்காராம். ஆனால் மாப்பிள்ளையை பற்றின உண்மை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு இந்த கல்யாணம் வேண்டானே போயிட்டாங்களாம். சொந்தக்காரங்க யாரும் மாப்பிள்ளைக்கு பொண்ணு தர முன் வரவே இல்லையாம். இதெல்லாம் ஈஸ்வரிக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ மாப்பிள்ளைக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது. மாப்பிள்ளை ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. அந்த உண்மையை மாப்பிள்ளையோட குடும்பமே மறைக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ஈஸ்வரி பணத்துக்காக கல்யாண ஏற்பாடை செய்கிறதுக்கு என்னெல்லாம் திட்டம் போட்டு செஞ்சிட்ருக்காங்கன்னு பார்த்தியா. கொஞ்ச நேரத்தில் ஆதாரத்தோட எல்லாமே தெரிய வந்துடும். அப்புறம் இருக்குது இந்த ஈஸ்வரிக்கு. இந்த கல்யாணத்தை நடத்த விட நான் விடமாட்டேன். அது மட்டுமா, கண்மணியோட வாழ்க்கைக்கு ஈஸ்வரி பிரச்சனை செஞ்சாலும் பரவாயில்ல, ஏன் சொந்தக்காரங்கள்லேயே நல்ல பையன்லாம் இருக்காங்க, கல்யாணம் பண்ணி வைக்கலாம் கண்மணிக்குன்னு சொல்லி நான் நினச்ச மாதிரியே நான் பார்க்குற பையனை தான் கண்மணி கல்யாணம் பண்ணிக்க போகிறா.
கண்மணிக்கு பிரச்சனை செஞ்ச இந்த ஈஸ்வரிய வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு நான் பார்க்குற மாப்பிள்ளைய கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதனால் என் அண்ணனும் இங்கே மதினியும் என்னை பாராட்டி பேசுவாங்க. எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். நான் நினச்சது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கும். ஈஸ்வரியோட திட்டத்தை ஒன்றும் இல்லாமல் நான் செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சாவித்திரியும் தாமரையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரிக்கு அவ்வளோ சந்தோஷம். வீட்டில் என்னை விட்டு கொடுக்காம எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. என்னால் தான் கண்மணிக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜாங்க மாமா நான் ஒரு நல்ல வரனை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி எப்பயுமே என்னை பாராட்டி பேசுகிறாரு. இந்த கல்யாணத்தை நீ தான் ஈஸ்வரி முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. எவ்வளோ பெருமையாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கு ஈஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க. உடனே இங்கே மாப்பிள்ளையோட அப்பா எடுத்து, என்ன ஈஸ்வரி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்க, அண்ணே நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. இப்போ நீங்கள் சந்தோஷம் தானே? நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கேன். அதாவது கண்மணியோட வாழ்க்கையில் நான் நல்லது செய்கிறேன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நான் உங்களுக்கு தான் பெரிய நல்லதே செஞ்சுருக்கேன். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய சொத்தும் பணமும் உங்களுக்கு கிடைக்க காரணமே நான் தானே. கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன மறந்துடக்கூடாதுன்னு ஈஸ்வரி பேச, உடனே மாப்பிள்ளையோட அப்பாவும், என்னம்மா ஈஸ்வரி இப்படி சொல்லிட்ட? எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நல்லது செஞ்சுருக்க. என் பையனுக்கு அங்கே இங்கேன்னு பொண்ணு தேடணும். ஆனால் எந்த ஒரு பொண்ணும் என் பையனை விரும்பி கல்யாணத்துக்கு சம்மதமே சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனை வேற. என் பையனுக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தப்ப நீ சொன்ன இந்த திட்டத்தால தான் என் பையனுக்கு ஒரு வாழ்க்கையும் கிடச்சிருக்கு. சொத்து பணம்னு நாங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் கிடைக்குதே. உன்னை எப்படிம்மா மறக்க முடியும்? கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் சொன்ன மாதிரியே எல்லா பணத்தையும் உனக்கு தருவேன். அது மட்டும் இல்லாமல் நீ செஞ்ச உதவியவும் மறக்க முடியாது, நீ போட்டு கொடுத்த திட்டத்தையும் மறக்க முடியாதே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. நல்லதுண்ணே, நாளைக்கு சீக்கிரமாக எல்லாரும் வந்துருங்க. ஆமாம், உங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு நிறைய பேர் இந்த கல்யாணத்துக்கு வருவாங்கல்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அதுக்கூடனே மாப்பிள்ளையோட அப்பாவும், இல்லைம்மா ஈஸ்வரி, கொஞ்சம் பிரச்சனை. எங்களை பற்றி எல்லாரும் கொஞ்சம் தப்பாக பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடக்கூடாதுல்ல. சொந்தக்காரங்க வந்தால் எங்கள் குடும்பத்து மேலே உள்ள பொறாமையில் கல்யாணத்தை நிப்பாட்ட என்ன வேணாலும் பொய் சொல்லுவாங்க. அதனால் தெரிஞ்சவங்களை மட்டும் எங்கள் குடும்பத்து மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறவங்கள மட்டும்தான் கூப்பிட்டு வரோம். கல்யாணம் முடியட்டும், அப்புறம் வீட்டுக்கு வர கண்மணி எங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுமே. ஆனால் நீங்கள் செஞ்ச இந்த உதவிக்கு நான் தர வேண்டிய பணத்தை ஏமாத்தாமல் கண்டிப்பாக கொடுத்துருவேன். என்ன நீங்கள் நம்பலாம் ஈஸ்வரி அப்படின்னு சொல்கிறாங்க மாப்பிள்ளையோட அப்பா. உடனே ஈஸ்வரியும், அண்ணே உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களாவது என்னை ஏமாத்துறதாவது. நாளைக்கு சீக்கிரமாகவே வந்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வைக்கிறாங்க. வீட்டுக்கு போன வசந்தி என்ன நடந்ததுன்னே தெரியல. தமிழ்செல்வி, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். கல்யாணத்தை நிப்பாட்டி எப்படியாவது ராஜாங்க குடும்பத்துக்கு நான் ஒரு நல்லதை தான் செய்வேன். கண்மணி வாழ்க்கையை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு தமிழ்செல்வி சொல்லிட்டு போனாலே என்ன நடந்ததுன்னு தெரியலையேன்னு வசந்தி தமிழ்செல்விக்கு ஃபோன் பண்ணுறாங்க. காலேஜுக்கு போன தமிழ்செல்வி, அம்மா என்னம்மான்னு கேட்க, தமிழ், நீ அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட எல்லாமே செஞ்சிட்டியா? ராஜாங்கம் ஐயா கிட்ட உண்மை என்னன்னு புரிய வச்சிட்டியா? கண்மணி ரொம்ப பாவம். இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா கண்மணியோட வாழ்க்கையில் கண்மணிக்கு சந்தோஷமே இருக்காது. மாப்பிள்ளை நல்லவராக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த மாப்பிள்ளை இப்படிப்பட்டவரால் இருக்காரு. நீ உண்மையை சொல்லிட்டியான்னு கேட்க, உண்மையை சொன்னால் யாரும்மா நம்புவா? நம்மக்கிட்ட எங்கே இருக்குது ஆதாரம்? அதனால தான் கருப்பண்ணனை அனுப்பியிருக்கேன். கண்டிப்பாக கல்யாணத்துக்கு முன்னாடி ஆதாரத்தோட கருப்பண்ணன் வந்துடுவார். அது மட்டும் இல்லைம்மா, உன் மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன். சேது அதை நம்பவே இல்லைம்மான்னு சொல்ல, அப்படியா சேது தம்பிக்கிட்ட சொன்னியான்னு கேட்கும்போது, ஆமாம்மா எல்லா உண்மையும் சொன்னேன். ஆனால் நம்ம குடும்பத்து மேலே உள்ள கோவத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஈஸ்வரி சித்தி எல்லாம் விசாரித்து தான் இந்த வரனை கொண்டு வந்திருப்பாங்க. உங்கள் குடும்பத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஈஸ்வரி சித்தி மேலே தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. உன் வேலையை போய் பாருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாருமா. கண்டிப்பாக கண்மணிக்காக சேது எந்த உதவியும் செய்ய மாட்டார் போல. கண்மணியோட வாழ்க்கையை பற்றி சேது கொஞ்சம் கூட யோசிக்கல. நம்ம குடும்பத்து மேலே அக்கறை இல்லைனாலும் நான் சொல்கிறதையாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அதான் கருப்பண்ணனை அனுப்பியிருக்கேன் ஆதாரத்துக்காக. ஆதாரம் வந்த உடனே தெளிவாக நானே பேசி உண்மையை நிரூபித்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன். நீ கவலைப்படாமல் இருமா. நல்ல வேலை நீ அப்பாவை பார்க்க போன, அதனால தான் இந்த உண்மையும் தெரிய வந்தது. எப்படியோ இங்கே ராஜாங்க மாமா பேரை சொல்லி அங்கே இங்கேன்னு பணத்தை வாங்கி அப்பா ஏமாத்திருந்தாலும் இந்த கல்யாணத்தில் நமக்கு நல்லது தான் செஞ்சுருக்காரு செல்லப்பாண்டி அப்பா அப்படின்னு இங்கே தமிழ்செல்வி பேசிகிட்டு இருக்க. உடனே வசந்தியும்,
எப்படியோ தமிழ் உங்கள் அப்பா நினச்ச மாதிரியே உங்கள் குடும்பத்தில் இந்த கல்யாணம் நடக்காமல் கண்மணியோட வாழ்க்கை நல்லா இருந்தால் அதுவே போதும். நல்ல ஒரு மாப்பிள்ளையாக பார்த்து இங்கே கல்யாணத்தை செஞ்சு வச்சுருந்தா இம்புட்டு பிரச்சனை வந்திருக்காது. நான் சொல்லியும் நீ சொல்லியும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, அதான் மனசுக்கு வேதனையாக இருக்குது. என்ன இருந்தாலும் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் அவங்க சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பாங்க. நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வா, காலேஜ் முடிஞ்சிட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்யாத. அந்த ஓனர் முன்னாடி நீ அவமானப்பட்டு நின்னதை என்னால் பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல. நீ கண்டிப்பாக இப்படி ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணுமா? உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு வசந்தி அழுகுறாங்க. உடனே தமிழ்செல்வி, என்னை பற்றி கவலைப்படாதம்மா. நான் என் படிப்பு செலவுக்கும் எனக்கு தேவையான பணத்துக்காகவும் இப்படி வேலைக்கு போகிறதுல தப்பு இல்லைம்மா. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் என் வீட்டுக்காரர் சேதுவுக்கும் தெரியும். அவரும் இப்படி தான் நீ எதுக்காக வேலைக்கு போன அப்படின்னு கேட்டார். அதுக்கு சரியான பதில் கொடுத்ததுனால இப்போ எதுவுமே பேசலை. இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் அவரை பேசி புரிய வச்சுக்கிறேம்மா. நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க தமிழ்செல்வி. கருப்புக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே கருப்பும், தமிழ்செல்வி இப்போதாம்மா தெரிஞ்சவங்க கிட்டலாம் கேட்டுட்டு இருக்கேன். அதான் ஆதாரம் வேணும்னு சொன்னியே, ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டு மாப்பிள்ளைய பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நான் வந்துடுறேம்மா, நீ கவலைப்படாமல் இரு. இங்கே நம்ம கண்மணிக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை சரியில்லைன்னு நானே ராஜாங்க ஐயா முன்னாடி உண்மையை சொல்லுவேம்மா. நீ கவலைப்படாதம்மா, நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஃபோனை வைக்க, சேது ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் கேட்குறாரு மாப்பிள்ளைய பற்றி. யாருமே அந்த குடும்பத்தில் உள்ளவங்கள பற்றி பேசவே எங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க நல்லவங்களா இருந்தால் நாங்கள் பேசலாம். ஆனால் அந்த மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட அப்பாவும் நல்லவங்களே கிடையாது. எங்ககிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சேதுவுக்கு ரொம்ப சந்தேகம் வருது. இவங்க யாரும் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்கள பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. அவங்க குடும்பத்தை பற்றி கேட்டாலே ஏன் இவங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது? அப்போ அவங்க உண்மையாகவே நல்லவங்க இல்லையா? தமிழ்செல்வி சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சேதுக்கு மாப்பிள்ளை குடும்பத்து மேலே ரொம்பவே கோவம் வருது. உண்மை என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு சேது. சேது, கருப்பு, தாமரைன்னு ஒவ்வொருத்தரும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காகவும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மாப்பிள்ளைய பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறது. ஈஸ்வரிக்கு தெரியாததுனால எந்த பிரச்சனையும் வராமல் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி காட்டணும். அப்போ தான் நம்ம நினச்ச பணம் வரும், நாமளும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது போஸ் ஃபோன் பண்ணுறாரு. உடனே ஈஸ்வரி, இப்போ எதுக்கு இந்த போஸ் ஃபோன் பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல அப்படின்னு எடுத்து பேசுகிறாங்க. போஸு, நீ நல்லா இருக்கியான்னு கேட்க, நான் எப்படிம்மா நல்லா இருக்க முடியும்? அங்கே என்ன கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்குது போலன்னு சொல்லும்போது, போஸு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. எனக்கு எல்லாம் தெரியுமா, மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துனதும் நீங்கள் தான். இந்த கல்யாணத்தின் மூலமாக பெரிய லாபம் எடுக்கலான்னு யோசிக்கிறதும் நீங்கள் தான். மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றி தெரிஞ்சே தானே கண்மணிக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. எல்லாமே எனக்கு தெரியுமா அப்படின்னு போஸ் சொல்கிறத கேட்டுட்டு உடனே ஈஸ்வரியும், எல்லாமே உனக்காக தான் போஸு, நீ சந்தோஷமாக இருக்கணும் போஸு. அப்பப்போ பணம் வேணும்னு ஃபோன் பண்ணுற, யார்கிட்ட கேட்டு பணத்தை வாங்குறது? இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தா மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க எனக்கு நிறைய பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த குடும்பத்தை பற்றி தெரிஞ்சிருந்தும் கண்மணி வாழ்க்கைக்கு நான் நல்லது செய்கிறேன்னு பொய் சொல்லி எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே உன்னை கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு நான் வர வைப்பேன். எப்படியும் உன் பெரியப்பா ராஜாங்கம் நீ செஞ்ச இந்த நல்லதுக்கு உனக்கு என்ன வேணாலும் செய்வேன் ஈஸ்வரின்னு சொல்லுவார். உடனே என் பையன் போஸ் இந்த வீட்டுக்கு வரணும், எல்லார மாதிரியும் போஸுக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்குன்னு உன்னை பற்றி பேசுகிறதாவும் இருக்கேன் போஸு. எனக்கு நன்றி சொல்கிறத விட்டுட்டு நான் சொல்கிறத கேளுங்க ராஜாங்க மாமான்னு அவர்கிட்ட நான் உன்னை பற்றி பேசுவேன். மாப்பிள்ளையோட அப்பா மூலமாக எனக்கு பணம் கிடைக்கும். ராஜாங்க மாமா உன்னை இந்த வீட்டுக்கு வர விட்டுருவார். உனக்காக தான் இதெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன்னு சொல்ல, அம்மா நீங்கள் நினச்சதை முதல்ல செஞ்சு முடிங்க, அப்புறம் அந்த வீட்டுக்கு நான் வரணுமா வேண்டாமான்னு நான் முடிவெடுக்கிறேன். சரிம்மா, நான் சொன்ன மாதிரியே பணத்தை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸும் ஃபோனை வைக்கிறாரு. உடனே ஈஸ்வரி, என் பையன் இந்த வீட்டுக்கு சந்தோஷமாக வரணும், அதை பார்த்து மற்ற எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணும். என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதா அந்த ஈஸ்வரி நினச்சிட்டு இருந்தாங்கல்ல, என் பையனுக்கு தான் இந்த சொத்து பணம்னு எல்லாமே கிடைக்கணும். அப்படி ஒரு நாள் வரும், நான் அதுக்காக தான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி நினச்சிட்ருக்க. எல்லா கல்யாண ஏற்பாடும் நடந்துட்டுருக்கும்போது அப்பத்தா கிட்ட இங்கே ராஜாங்க கேட்குறாங்க, எங்கே சேது? அவன் ஏதோ வேலை இருக்குன்னு வெளியில் போனால் இன்னுமா சேது வரல? மோகனா, சேதுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கான்னு கேளு. மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களாம் வந்துட்டுருக்காங்க, தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துட்டுருக்காங்க. இங்கே சேதுவையும் காணும், கருப்பையும் காணும், என்ன நடக்குது இங்கே? சன்னாசி, என்ன தான் நடக்குதுன்னு கேட்குறாங்க ராஜாங்கம். அண்ணே வந்துருவாங்க அண்ணே, ஏதாவது வேலை விஷயமா போயிருப்பாங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இன்னைக்கு கண்மணியோட கல்யாணம், அந்த சந்தோஷம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும்.
மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களாம் வராங்க வாங்கண்ணே அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட அப்பா சொந்தக்காரங்கன்னு வர உடனே இங்கே ராஜாங்கம் மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட வாங்க சம்மந்தி வாங்க வாங்க உங்களால் தான் இன்றைக்கி நான் அம்புட்டு சந்தோஷமாக இருக்கேன் எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. உடனே மலர் அப்பத்தா எங்கே செய்து மாமாவை காணும், அது மட்டும் இல்லை தமிழ் செல்வி மட்டும் தனியாக இருக்காளே கல்யாணத்துக்கு தமிழ் செல்வி வரமாட்டாளா அப்பத்தான்னு சொல்ல சேதுக்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் மலர் தமிழ் செல்வி மேலே உள்ள கோவத்தில் இங்கே சேது எதுக்குமே சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான். பார்ப்போம் இந்த கல்யாணம் முதல்ல நடந்து முடியட்டும் நல்லபடியாக, அப்புறம் செய்திக்கிட்டேயும் தமிழ் செல்விக்கிட்டேயும் நான் பேச தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க எங்கள் பேச்சு கேட்டு எங்களுக்காக உங்கள் பொண்ணுக்கு கோயில்லையே கல்யாணத்தை செய்யலான்னு சொன்னதையும் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட மாப்பிள்ளையோட அப்பா கேட்க, நீங்கள் இவ்வளோ சொல்லும்போது நான் வேண்டாம் சொல்ல முடியும். நீங்களே தேடி என் பொண்ணை உங்கள் பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு பொண்ணு கேட்டிருக்கீங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அப்புறம் நீங்கள் சொல்கிறதையும் நான் கேட்டு தானே ஆகணும். அதனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் ரொம்பவே முழு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கோயிலுக்கும் கிளம்பி போகிறாங்க. இங்கே தாலி கட்டுறதுக்கு முன்னாடியும் சேது வரலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது உண்மை எல்லாத்தையுமே சேது கண்டுபிடிச்சிட்டு அங்கே நிற்க, ஒரு பக்கம் இங்கே கருப்பு நிற்கிறாரு. கருப்பு கிட்ட தமிழ் செல்வி கேட்குறாங்க, அண்ணே ஆதாரம்லாம் இருக்கா, மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சிங்களா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம்ல, உண்மை என்னன்னு எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது நாம் எதுக்குமா சொல்லணும், சேதுவே உண்மையை கண்டுபிடிச்சிட்டான். சேது மாப்பிள்ளை நேற்று எனக்கு முன்னாடியே அங்கே மாப்பிள்ளையை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் விசாரிக்க போனதா தெரிஞ்சுக்கிட்டு நானும் அங்கேயே போனேன். அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. உண்மை தெரிஞ்ச சேது அவ்வளோ கோவத்தில் இருந்தான். நான் தான் பேசி மாப்பிள்ளை சரியான நேரத்தில் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், இப்படி நீ மனசு வேதனையில் இருந்தனா உன் தங்கச்சி வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்க வேண்டாமான்னு சொல்லி சேதுவை கூப்பிட்டு வந்திருக்கேன். நீ நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நீ அமைதியாக இருமா தமிழ் செல்வின்னு கருப்பு சொல்ல, அங்கே ராஜாங்கம் வாப்பா சேது இம்புட்டு நேரம் கழிச்சா வருது, என்னதான் வேலை இருந்தாலும் இன்னைக்கு உன் தங்கச்சியோட கல்யாணம், நீ தானே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், ஏன் சேது ஏன் இப்படி யோசிக்கிற, நீ வா முன்னாடி நில்லு அப்படின்னு சொல்லும்போது போதும்பா இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சேது சொல்கிறாங்க. உடனே அப்பத்தாவும் சேது என்னாச்சு உனக்கு, நீ ஏன் இப்படி பேசுகிற, கண்மணிக்கு பொறுப்பான அண்ணனாக இருந்து இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைப்பேன்னு நினச்சா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கிறியே, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, உங்கள் அப்பாவே இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கட்டும்னு அப்பத்தா சொல்கிறாங்க. உடனே இங்கே சேதுவும் நான் ரொம்ப பொறுப்பாக தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்பத்தா, உண்மை என்னன்னு தெரிஞ்ச உடனே அந்த உண்மையை சொல்கிறதுக்காக வந்தேன், அதுக்குள்ளே கல்யாண ஏற்பாடெல்லாம் நீங்கள் நடந்துருச்சு. இப்போ சொல்கிறேன் கண்மணி, இந்த அண்ணன் சொன்னால் உண்மை இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து உனக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனால் இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக நீ ரொம்ப கஷ்டப்படணும், உன் வாழ்க்கையும் நல்லா இருக்காது, நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக இப்போவே மணமேடையிலேருந்து நீ எந்திரிச்சிரு, இந்த கல்யாணம் உனக்கு வேண்டாம், நான் சொன்னால் கேட்பல கண்மணி அப்படின்னு சேது பேசிக்கிட்டே இருக்கும்போது ராஜாங்கத்துக்கு ரொம்பவே கோவம் வருது. சேது நான் சொல்கிறேன், நீ தான் இங்கே இருக்கக்கூடாது, நீ இங்கேருந்து முதல்ல கிளம்பு. என்னாச்சு கருப்பு, என்ன பிரச்சனை, சேது ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான், 2 பேரும் நேத்தெல்லாம் வரலன்னு நான் தேடிட்டு இருந்தேன், ஆனால் வந்த உடனே சேது பேசுகிறத என்னால் ஏற்றுக்க முடியல, கண்மணிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு எம்புட்டு ஆசைப்பட்டிருப்பேன், எவ்வளோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பேன், இப்போ கல்யாணம் நடக்க போகுது, சேது இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்ல, மாமா நான் சொல்கிறத கேளுங்க, மாப்பிள்ளை ஒன்றும் அம்புட்டு நல்லவர் இல்லை, நீங்கள் எவ்வளோ கோவப்படுறதுக்கு, சேது உண்மையை தெரிஞ்சுட்டு வந்திருக்கான், இந்த மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட குடும்பமும் நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க, கண்மணி இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணாதான் நம்ம குடும்பமே அவமானப்பட்டு நிற்கணுமே தவிர்த்து இப்போ இந்த கல்யாணம் நடக்கலைன்னா கண்மணியோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றுன மாதிரி தான் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியல, இத்தனை பேர் வந்திருக்காங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க, இவங்க முன்னாடி என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்க செய்து உன் கல்யாணத்தால் தான் நான் அவமானப்பட்டு நின்னேன், இப்போ என் பொண்ணு வாழ்க்கை நல்லா அமைய போதுன்னு நினச்சா இப்படியெல்லாம் பேசுறியே அப்படின்னு கண்கலங்கி நிற்கிறாரு இங்கே ராஜாங்கம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இதுக்கு மேலே சேதுவா இருக்கட்டும் கருப்புன்னு யாருமே உண்மையை சொல்லவும் கூடாது, அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் நின்றவும் கூடாது, அதுக்காக நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு ஈஸ்வரி பேசுகிறாங்க. என்ன மாமா இது, சேது இத்தனை நாள் உங்கள் முன்னாடி நின்று பேசவே பதட்டமாக பயந்துக்கிட்டே நிற்பான், இன்றைக்கி என்ன சேது உங்களை எதிர்த்து பேசுகிறான், எல்லாத்துக்கும் காரணம் இந்த தமிழ் செல்வியும் நம்ம வீட்டுக்கு வந்த கருப்பும் தான், இவங்க எல்லாரும் சேதுவோட மனசை மாற்றி வச்சுருக்காங்க, நான் இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லதாக ஒரு முடிவெடுக்க இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஏன்னா மாப்பிள்ளையை பற்றி அப்படி என்ன பெருசாக விசாரிச்சிட்டிங்க, எனக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா என்ன, மாப்பிள்ளை அம்புட்டு நல்லவர், எவ்வளோ பிஸ்னஸ் செய்கிறாரு, அதன் மூலமாக மாப்பிள்ளை எம்புட்டு சம்பாதிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா, சேது
உண்மையாகவே கண்மணி மேலே உனக்கு பாசம் அக்கறை இருந்திருந்தா இந்த கல்யாணத்தை நீ நிப்பாட்டணும்னு நினச்சி இங்கே வந்து நின்றுக்கவே மாட்டேன். என்ன தெரிஞ்சு உனக்கு என்ன பிரயோஜனம்? நீ பொறுப்பான அண்ணனும் இல்லை, பொறுப்பான ஒரு மகனும் இல்லை. உங்கள் அப்பாவை இப்படி அவமானப்படுத்த தான் இங்கே வந்து நிற்கிறியா அப்படின்னு சொல்ல, சித்தி உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையிலையும் உங்கள் மேலே உள்ள மரியாதையிலையும் மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்காமல் எல்லா இடத்துலையும் பத்திரிக்கை கொடுத்தது தான் எங்கள் தப்பு. நேற்று தான் தெரிய வந்தது இந்த மாப்பிள்ளையோட லட்சணம் என்னன்னு. ஏற்கனவே மாப்பிள்ளை ஒரு பொண்ணை விரும்பியிருக்காரு. ஆனால் மாப்பிள்ளையை பற்றி எல்லாம் தெரிஞ்ச அந்த பொண்ணு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு கிளம்பி போயிருக்காங்க. அது மட்டுமா, மாப்பிள்ளையோட லட்சணம் தெரிஞ்சதால சொந்தக்காரங்க கூட இவருக்கு பொண்ணு தரலையாமே. ஏன்னா இவர் ஏதோ ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காராம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ட்ரீட்மெண்ட்டா? மாப்பிள்ளையா? இல்லையே, பார்க்க மாப்பிள்ளை நல்லா தானே இருக்காரு. இப்போ என்ன அந்த தமிழ் செல்வி குடும்பம் மாதிரியே உங்கள் அப்பாவை நீ அவமானப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கியா? அதுவும் ஏன் அண்ணன் குடும்பத்தை பற்றியும் ஏன் அண்ணன் பையனை பற்றியும் நீ தப்பாக பேசிகிட்டு இருக்க? நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்கணுமா? எனக்கு இவங்களை பற்றி நல்லா தெரியும். ராஜாங்க மாமா, என் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சா இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைங்க. இந்த சேதுவை நம்புனீங்கன்னா இந்த கல்யாணத்தை நீங்களே நிப்பாட்டிருங்க. அப்புறம் இந்த மாப்பிள்ளைக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கும். ஆனால் கண்மணிக்கு இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாரா? அதை யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க. இப்போ கண்மணியை விரும்பி தான் நான் இந்த கல்யாணம் செய்ய வந்திருக்கேன்னு மாப்பிள்ளை சொன்னதெல்லாம் ஏன் செய்து நீ மறந்துட்டியா? அப்பையெல்லாம் மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கணும்னு தோணலை. இப்போ மட்டும் புதுசாக பிரச்சனையோடு வந்து நிற்கிற, கல்யாணத்தை நடத்த விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ரொம்ப கோபமாக பேச, போதும் சித்தி, நீங்கள் உங்களுக்கு இந்த கல்யாணத்தின் மூலமாக லாபம் கிடைக்கணும், பணம் வரணுன்றதுக்காக உங்கள் அண்ணனை பற்றியும் உங்கள் அண்ணன் குடும்பத்தை பற்றியும் இந்த மாப்பிள்ளையை பற்றியும் ரொம்ப நல்ல விதமாக சொல்லலாம். ஆனால் மற்றவங்க அப்படி யாருமே சொல்லலையே. மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க யாரெல்லாம் இங்கே வந்திருக்காங்க, அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்லும்போது 2-3 பேர் தான் வந்திருக்காங்க. மற்ற யாருமே இந்த குடும்பத்தை நம்பி கல்யாணத்துக்கு வரல. அதை பார்த்த உடனே இங்கே சேது சிரிச்சுக்கிட்டே, பார்த்தீங்களா, சொந்தக்காரங்களை கூட கூப்பிட்டு வரலன்னா இவங்க லட்சணம் என்னன்னு இதுலேயே புரியலையா? அவங்க எல்லாரும் வந்தா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. அது மட்டும் இல்லை, மாப்பிள்ளையை பற்றி நம்மக்கிட்ட சொல்லிடுவாங்கன்னு பெருசாக இவங்க யாருக்கும் பத்திரிக்கையே கொடுக்கல. இந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குதுன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியுமா? அப்படி தெரிஞ்சா இந்த மாப்பிள்ளைக்கு உங்கள் பொண்ணை கொடுக்காதீங்கன்னு வீடு தேடி வந்து அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்கன்னு இவங்க கல்யாண விஷயத்தையே யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சிருக்காங்க. இதெல்லாமே உண்மைதானான்னு மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட கேளுங்கன்னு சொல்ல, மாப்பிள்ளையோட அப்பா பதில் பேசாமல் அமைதியாக நிற்க, உடனே ஈஸ்வரியும், என்னென்ன இந்த சேது சொல்கிறதெல்லாம் உண்மையா? நீங்கள் பெருசாக சொந்தக்காரங்க யாரையும் கல்யாணத்துக்கு கூப்பிடலையான்னு கேட்க, நான் தான் சொன்னல பிரச்சனை வரும்னு, அதான் ஈஸ்வரி எப்படியாவது சமாளித்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைங்க, கேட்டதை விட பணம் நிறையவே நான் தரேன் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே கருப்பு சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம், பணத்துக்காக சாவித்ரி கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. சொல்லப்போனால் இந்த மாப்பிள்ளை நிறைய பேரை ஏமாத்திருக்காரு. எல்லாரும் மாப்பிள்ளை மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, இவர் இப்போ பிஸ்னஸும் செய்ய முடியாமல் வெளியில் தலை காட்ட முடியாமல் இந்த குடும்பமே வந்து அவமானப்பட்டு தான் இருக்காங்க. மாப்பிள்ளை பெருசாக என்னென்ன பிஸ்னஸ் செஞ்சார், யாரை யாரை ஏமாத்தினாரு, இவருக்கு என்னதான் பிரச்சனை இருக்குது, அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கன்னு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது, அதை பார்க்குறீங்களா அப்படின்னு ஈஸ்வரி கிட்டையும் ராஜாங்க முன்னாடியும் இங்கே வந்து சேது கருப்புன்னு 2 பேரும் தெளிவாக ஒவ்வொரு ஆதாரத்தையும் காமிக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு சன்னாசி அப்பத்தானு எல்லாருமே பேரதிர்ச்சியோடு நிற்க, ராஜாங்கம் ரொம்பவே கோவமாக ஈஸ்வரியை முறைச்சி பார்க்குறாங்க. என்னது இது, மாப்பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா? அப்புறம் இவரை வந்து என் பொண்ணு கண்மணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்ல, அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொன்னேன்ப்பா. இப்போ புரியுதா? கண்மணி மேலே எனக்கு பொறுப்பும் அக்கறையும் இருக்குது. கண்மணி ஏன் தங்கச்சி, அவள் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சு நான் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைப்பேனா? கண்மணி, இப்போ சொல்கிறேன், நீ அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொல்ல, கண்மணி அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க. அப்போ தான் கண்மணி சொல்கிறாங்க, நல்ல வேலைண்ணே, இப்போயாவது இந்த மாப்பிள்ளையை பற்றி விசாரித்து கல்யாணத்தை நீ நிப்பாட்டினியே. இப்போ வரைக்கும் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் ஈஸ்வரி சித்தி இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கல்யாணத்துக்காக நகை வாங்கணும், துணியெல்லாம் வாங்கணும்னு எவ்வளோ ஆர்வமாக எல்லாத்தையும் செஞ்சாங்க. அப்போவே ஈஸ்வரி சித்தி மேலே எனக்கு சந்தேகம் வந்தது. ஏன் ஆறுமுகத்துக்கிட்ட கூட நான் பேசக்கூடாதுன்னெலாம் சொல்லி என்னையும் திட்டினாங்க, ஆறுமுகத்தையும் திட்டினாங்க. இவ்வளோ பேச்சு பேசினவங்க உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அதை மறைச்சி இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினச்சிருக்காங்கன்னா இவங்களை எப்படி முதல்ல சும்மா விடுறது? அது மட்டும் இல்லை, இந்த மாப்பிள்ளை என்னை பிடிச்சு போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்தாரே, ஏற்கனவே ஒரு பொண்ணை விரும்பின இவர் எம்புட்டு பொய் சொல்லியிருக்காரு. அதுலேயும் இவர் எத்தனை பேரை ஏமாத்திருக்காரு. நல்ல வேலை என் அண்ணன் ஆதாரத்தை கொண்டு வந்து சரியான நேரத்தில் காமிச்சு என் வாழ்க்கையவே காப்பாற்றினார். சேதண்ணே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி
ஒரு பக்கம் கண்மணிக்கு சந்தோஷம், இன்னொரு பக்கம் அந்த கல்யாணம் நடக்கல, நல்ல வேலை அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை மேலேயும் ஈஸ்வரி மேலேயும் கண்மணிக்கு அவ்வளோ கோவம் வருது. கண் கலங்கி நிற்கிறாரு இங்கே வந்து ராஜாங்கம். எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணத்தை நல்லபடியாக என் பொண்ணுக்கு செஞ்சு வைக்கணும்னு நினச்சா இந்த கல்யாணத்தில் இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சிட்டாங்களே மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க. உண்மையெல்லாம் மறைச்சி என்ன ஏமாத்திருந்தா பரவாயில்ல, என் பொண்ணு வாழ்க்கையவே ஏமாத்த நினச்சாங்களே அப்படின்னு அவருக்கு ரொம்பவே கோவம் வருது ராஜாங்கத்துக்கு. உடனே மாப்பிள்ளையோட அப்பா, சம்மந்தி எங்களை தப்பாக நினைக்காதீங்க, நாங்கள் ஒன்றும் வேணும்னே உங்கள் குடும்பத்தை ஏமாற்றணும்னு வரல. நான் என் பையன் என் மனைவின்னு எல்லாரும் கோயிலுக்கு வந்திருந்தோம். அப்போ ஈஸ்வரியை பார்த்தப்ப ஈஸ்வரி தான் இப்படி ஒரு திட்டத்தையே போட்டு கொடுத்தாங்க. ராஜாங்க மாமாவுக்கு கண்மணின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, நீங்கள் பொண்ணு கேட்டு வாங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி பெருசாக எதுவுமே அவங்களுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க அதை கண்டுக்கவும் மாட்டாங்க, ஏன்னா நான் சொன்னால் அவங்க அப்படியே நம்புவாங்கன்னு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும், பணம் சொத்து எல்லாமே கிடைக்கும்னு சொன்னது எல்லாமே ஈஸ்வரி தான் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருந்த மாப்பிள்ளை தலை குனிஞ்சு நிற்கிறாரு. கோவமாக இருந்த கண்மணி மாப்பிள்ளைய பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உன் அப்பா தான் இப்படி சொன்னாங்கன்னா நீ எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லலாம்? என்னை ஏமாத்தலாம்னு நினச்சல, பாத்தியா எங்கள் அண்ணன் என்னை விட்டு கொடுக்காம உண்மையை நிரூபிச்சிருக்காரு. இப்படி ஒரு அண்ணன் எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, நீ மட்டும் இல்லை, உன் குடும்பத்தில் உள்ள யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அப்பா, என் வாழ்க்கையில் இனி கல்யாணமே நடக்கலைனாலும் பரவாயில்லப்பா, ஆனால் நம்ம குடும்பத்தை ஏமாற்றி உங்களை கண்கலங்க வச்சு அவமானப்படுத்தின இந்த மாப்பிள்ளை குடும்பத்தை சும்மா விடக்கூடாதுப்பா. அந்த ஈஸ்வரிக்கும் சரியான பதில் கிடைக்கணும்ப்பா. பணத்துக்காக இவங்கெல்லாம் என்ன வேணாலும் செய்வாங்க போல. தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துன மாதிரியே, அதுவும் நீங்கள் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கீங்க, உங்களையே ஏமாத்தணும்னு நினச்சா சும்மா விட்டுருவோமாப்பா. போலீஸை வர வைங்க, இவங்களுக்கெல்லாம் சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு கண்மணி மாப்பிள்ளையை மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியவும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு வெளுத்து வாங்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க தமிழ்செல்விக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நல்ல வேலை கண்மணியோட கல்யாணம் இந்த மாப்பிள்ளையோட நடக்கலை. மாப்பிள்ளையை பற்றின உண்மையை செய்து கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் உண்மையை நிரூபித்து எல்லார் முன்னாடியும் கண்மணியோட வாழ்க்கையவே காப்பாற்றிட்டாரு சேது. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு தமிழ்செல்வி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. உடனே இங்கே ஈஸ்வரியும், கண்மணி நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்ருக்க, மற்றவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தராமல் நான் யாருன்னு தெரியும்லன்னு சொல்ல, நீ யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு மதிப்பு மரியாதை வேற தரணுமா? உன்னை சித்தின்னு தான் இத்தனை நாள் கூப்பிட்டுட்டு இருந்தேன். இனி அந்த மதிப்பு மரியாதை உனக்கு கிடைக்காது. சொல்லப்போனால் இப்போ போலீஸ் வருவாங்க. நான் தான் நீங்கள் செஞ்ச தப்புக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு உன்கிட்ட நான் கேட்டேனா, இல்லை எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு உன்கிட்ட வந்து நான் நின்னனா? நீ எனக்கு பார்த்த மாப்பிள்ளையால் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் நான் சந்தோஷமே இல்லாமல் தான் இருந்தேன். ஏன்னா என் மனசில் என்ன இருக்குன்னு யாரும் இது வரைக்கும் கேட்கவும் இல்லை. இந்த கல்யாணம் நடந்தால் போதும்னு பத்திரிக்கை கொடுக்கறது, மற்றவங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுன்னு எல்லாரும் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனால் எனக்கு இந்த மாப்பிள்ளையை அப்போவே பிடிக்கலை. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. ஆனால் நீ உன் திட்டம் என்றைக்கும் நடக்கவே இல்லை. அதனால் நீ இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்ட. நீ செஞ்ச தப்புக்கு அவமானப்பட்டு தான் நிற்கணும் அப்படின்னு ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாங்க. உடனே மாப்பிள்ளை அங்கேருந்து கிளம்பிடணும், இங்கே போலீஸை வேற வர வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இனி இங்கே இருந்தால் பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை அங்கேருந்து கிளம்ப பார்க்க உடனே சேது மாப்பிள்ளையை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. எத்தனையோ பேரை ஏமாற்றி நீ தப்பு செய்யாதவ மாதிரியே நடித்து என் தங்கச்சி வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினச்சி வந்த நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இன்னும் நல்லவ மாதிரி நடிக்கலாம் நினைக்கிறியா? நீ எல்லாம் வெளியிலேயே வராத மாதிரி நான் செய்ய தான் போகிறேன் அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க ஈஸ்வரின்னு வசமாக மாட்டிக்கிறாங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உண்மை என்னன்னு சேதுவாலையும் கருப்பாலையும் அங்கே ஆதாரத்தோட எல்லாருக்கும் உண்மை தெரிய வந்ததால் வந்த சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களையும் அங்கே வெளியில் கூட அனுப்ப விடாமல் எல்லாரும் அவங்கள வெளுத்து வாங்குறாங்க. இவங்க வெளியில் போகக்கூடாது, இவங்கள சும்மா விடவும் கூடாது, ராஜாங்க ஐயா வீட்டிலே வந்து பிரச்சனை செஞ்சவங்கள சும்மா விட்டுருவோமா என்ன நாங்கள் அப்படின்னு அவங்கள வெளுத்து வாங்குறாங்க. அந்த சமயம் போலீஸும் வந்து நிற்க உடனே கண்மணி சொல்கிறாங்க, சார் நான் தான் சார் வர வச்சேன். எனக்கு பார்த்த மாப்பிள்ளை என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னு இந்த ஆதாரத்தை பாருங்கள். என் குடும்பத்தை ஏமாத்திரம்னு நினச்ச இவங்க யாரையும் நீங்கள் சும்மா விடக்கூடாது சார். நான் மட்டும் இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இவங்களால நான் ஏமாந்து போய் நின்றுப்பேன். என் அப்பா தலை குஞ்சு நின்றுப்பார். இவங்களுக்குன்னு என் சொத்து பணம்னு எல்லாத்தையும் கொடுத்து ஏமாந்துருப்போம் சார். இப்படி ஒவ்வொருத்தரையும் ஏமாற்றி இவங்க வசதியாக வாழணும்னு நினைக்கிறாங்களே, இப்படிப்பட்டவங்கள ஏன் எப்படி சார் விட முடியும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கண்மணி. இங்கே கல்யாண பொண்ணே இப்படி மாப்பிள்ளையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாப்பிள்ளையே வேண்டான்னு கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டு அந்த குடும்பத்தை
ஆறுமுகத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸும் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்கள வெளுத்து வாங்குறாங்க. யார் வீட்டில் வந்து என்ன பிரச்சனை செஞ்சுருக்கீங்க? ராஜாங்கையா எம்புட்டு பெரிய ஒரு பொறுப்பான வேலையில் இருக்காரு, அவரையே ஏமாத்திரம்னு நினச்சி வந்திருக்கீங்க. அதுவும் நிறைய பேரை வேற ஏமாத்திருக்கீங்க. உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. இந்த ஆளை ஏற்கனவே தேடிட்டு இருந்தோம், ஆனால் இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டான் அப்படின்னு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது ஈஸ்வரி, மாமா நான் எந்த தப்பும் செய்யலை, கண்மணி என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறாங்க. போதும் போதும், நீங்கள் இனி மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க நான் தயாராக இல்லை. என் வாழ்க்கையில் முடிவெடுக்க நீ யாரு? நீ யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வருவ நம்பி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீ இனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. நீ என் சித்தியும் கிடையாது, இந்த வீட்டுக்கும் உனக்கும் இனி எந்த சம்மந்தமும் கிடையாது. வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்மணி. அங்கே வந்த போலீஸ்கிட்ட ஈஸ்வரியும் வசமாக மாட்டிக்கிறாங்க. ஆனால் கண்மணி எப்படியோ அந்த கல்யாணம் நின்றுச்சு. சீக்கிரமாக என் அப்பா கிட்ட ஆறுமுகத்தை பற்றின உண்மையை சொல்ல தான் போகிறேன். இதே மாதிரி ஆறுமுகத்துக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது அப்படின்னு எல்லாரையும் வெளுத்து வாங்கின கண்மணி இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க. அந்த சமயம் எல்லாரும் முன்னாடியும் ராஜாங்கத்துக்கிட்ட செய்து சொல்கிறாரு, அப்பா நான் இந்த மாப்பிள்ளையை பற்றின உண்மையை கண்டுபிடிக்க காரணமே தமிழ்செல்வி தான். மாப்பிள்ளை சரியில்லை, மாப்பிள்ளை எல்லாரையும் ஏமாத்திருக்காரு, சொல்லப்போனால் மாப்பிள்ளை நல்லவரே இல்லைன்ற உண்மையை தமிழ்செல்வி சொன்னப்போ இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட தமிழ்செல்வி ஏமாத்துறான்னு நினச்சி தமிழ்செல்வியவும் தமிழ்செல்வி குடும்பத்தையும் ஏளனமாக பேசினேன். அதுக்கப்புறம்தான் இந்த மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்க இவ்வளோ உண்மையும் தெரிய வந்தது. சொல்லப்போனால் நீங்கள் நன்றி சொல்லணும்னா தமிழ்செல்விக்கு தான்ப்பா சொல்லணும் அப்படின்னு செய்து சொல்கிறாரு. உடனே இங்கே கண்மணியும் ராஜாங்கமும் தமிழ்செல்வி செஞ்ச இந்த பெரிய உதவிக்கு, கண்மணியை காப்பாற்றினதுக்கும், கண்மணியோட வாழ்க்கையில் வர இருந்த இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சதுக்கும் தமிழ்செல்வி கிட்ட நன்றி சொல்கிறாங்க. இங்கே வந்து ராஜாங்கம் கண் கலங்கி நிற்கிறாங்க. இந்த வீட்டு மருமகளா பொறுப்பாக நீ இருந்திருக்க தமிழ்செல்வி, அதனால தான் நாங்கள் உன்னை கண்டுக்காமல் இருந்தாலும் நீ தான் மருமகன்றதை நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே தமிழ்செல்வி சொல்கிறாங்க, எனக்கு நன்றி சொல்கிறத விட கண்மணி மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு கண்மணிக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு மாப்பிள்ளையை பற்றி நான் செய்துக்கிட்ட சொன்னேன். அவர் முதல்ல புரிஞ்சுக்கல. அதனால் நான் கருப்பண்ணனையும் அனுப்பி உண்மையை கண்டுபிடிக்க வைக்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே எல்லாரும் வந்து ஆதாரத்தோட உண்மையும் சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, அண்ணி எதுக்கு அண்ணி நீங்கள் வெளியில் இருக்கணும்? எங்கள் வீட்டுக்கு வாங்க அண்ணி. அது மட்டும் இல்லை, நான் நினச்ச மாதிரியே நீங்கள் எனக்கு என் வாழ்க்கையை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே கண்மணியும் ராஜாங்கத்துக்கிட்டையும் எல்லாரும் முன்னாடி சொல்கிறாங்க, அப்பா இனி நான் சொல்கிற மாப்பிள்ளையை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா, நான் ஒருத்தரை விரும்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல, இதை எதிர்பார்க்காத ராஜாங்கம் வீட்டில் உள்ள எல்லாரும் பேரதிர்ச்சியோடு நிற்க, உடனே தமிழ்செல்வியும், கண்மணி உன் மனசில் என்ன இருக்குன்னு இப்போயாவது சொல்லு, நின்ன கல்யாணத்தை கண்டிப்பாக உங்கள் அப்பா நடத்தி வைப்பார். நல்ல ஒரு மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கைக்கு உங்கள் அப்பா ராஜாங்கம் நல்லது செய்வாருன்னு தமிழ்செல்வி சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கமும், என்னம்மா என்ன கண்மணி இப்படி சொல்கிறேன்னு கேட்க, உண்மைதான்ப்பா, சீக்கிரமாகவே என் மனசில் யார் இருக்கா, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன்ற உண்மையை உங்ககிட்ட சொல்லுவேன். நீங்கள் கண்டிப்பாக நான் விரும்புகிறவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு கண்மணி அழுதுகிட்டே கேட்கும்போது இங்கே ராஜாங்கம் யோசிக்கிறாரு. வேற வழி இல்லை, இப்படி ஒரு வசதியான குடும்பம் பொண்ணு கேட்க வந்திருக்காங்க, மாப்பிள்ளையும் நல்லவர் நம்பி ஏமாந்துட்டோம். ஆனால் கண்மணி ஒரு நல்ல முடிவாக தான் எடுத்திருப்பா. யாராக இருந்தாலும் கண்மணிக்கு பிடிச்ச மாப்பிள்ளையாக தான் நம்ம இனி பார்க்கணுன்னு சொல்லி கண்மணிக்கிட்ட ராஜாங்கம் சொல்கிறாரு. நீ யாரை சொல்கிறியோ கண்டிப்பாக நீ விரும்புகிறவரையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், யாருன்னு மட்டும் சொல்லுன்னு சொல்ல, சரியான நேரம் வரும்போது நான் சொல்வேன்ப்பா அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கண்மணி மனசுக்கு பிடிச்ச அந்த மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணி வைக்கணும். இனி யாரையும் நம்பி நம்ம ஏமாந்துடக்கூடாது. நம்பின இந்த ஈஸ்வரியே இப்படி நம்ம குடும்பத்தை ஏமாற்றி இந்த மாதிரி கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு இப்படி தலகுனிய வச்சுட்டாங்களேன்னு ஈஸ்வரி மேலேயும் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க மேலேயும் இருந்த கோவத்தில் இங்கே கண்மணி சொன்னதை கேட்டுட்டு அது ஆறுமுகம்தான்னு தெரியாமல் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கண்மணிக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய நானே இன்னும் கொஞ்சம் நாளையில் நல்ல ஒரு எல்லார்கிட்டேயும் சொல்லி கண்டிப்பாக கல்யாணம் செஞ்சு வைப்பேன் அப்படின்னு ராஜாங்க ஒரு முடிவெடுக்கிறாரு. ஈஸ்வரி செஞ்ச இந்த வேலையால் மனசு மாறின ராஜாங்கம் இப்படி சொன்னதை கேட்டுட்டு சேது, தமிழ்செல்வி, கருப்பு, இங்கே கண்மணின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. என் அப்பா மனசு மாறிட்டாரு, இனி நான் இந்த ஆறுமுகத்தை தான் விரும்புகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஆறுமுகத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. என் மனசில் என்ன இருக்குன்றத என் அப்பா கிட்ட நான் சீக்கிரமாகவே சொல்லணும், இந்த ஆறுமுகத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்மணி.